அடேங்கப்பா கடைசி ஓவரில் 3 பாலுக்கு 19 ரன் இருக்கும்போது விராட் கோலி அடித்து சாதனை படைச்சிருக்காரா? அதில் என்னென்னலாம் நடந்ததுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது இங்கிலாந்து வாஸ் இந்தியா ஃபஸ்ட்டு ஓடிஐ மேட்சஸில் விராட் கோலி 3 பாலுக்கு 19 ரன் இருக்கும்போது ஒரு ஒய்டு போட்டு அடுத்து 3 பாலுமே சிக்ஸரை விட்டு விராட் கோலி மாதிரி ஆளுகளால் மட்டும்தான் இது சாத்தியம் அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட ஃபேன்ஸுகள் சொல்லிட்டு வராங்க. பட்டு இந்த இடத்துல பாருங்கள், ஜஸ்பீட் பும்ரா, அதாவது விராட் கோலி பார்த்தீங்கன்னா ஜஸ்பீட் பும்ராவோட ஓவரே அடிக்கும்போது பட் மற்றவங்களோட ஓவரு அடிக்க முடியாதுன்னு ஒரு சாதனை இருக்கா அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு சம்பவம். அதில் ரோஹித் சர்மா இன்க்ளூடட். அதாவது ஒரு குரூசியல் ஸ்டேஜில் இவ்வளோ ரன் அடித்தா ஈஸியாக வின் பண்ண முடியும் கம்மி பாலில் அப்படின்னு சொல்லப்போனால் விராட் கோலி, ரோஹித் சர்மா இவங்க 2 பேர்த்த தவிர வேறு யாருனாலுங்க முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு சம்பவங்கள் நடந்துட்டு வருது. சோசியல் மீடியாவில் இப்போ ட்ரெண்ட் ஆகிட்டு வருது. அதாவது கிட்மேன் ரோஹித் சர்மாவா இல்லை கிங் கோலியா அப்படிங்கிற மாதிரி ஃபேன்சஸ் இருந்தாலும் ஒரு மத்தியில் பட் இந்தியன் கிரிக்கெட் டீமுன்னு வந்தால், டீம் இந்தியாவுன்னு வந்தால் ஒன்று சேர்ந்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் விராட் கோலி, ரோஹித் சர்மா ஃபேன்ஸும் ஒன்று சேர்ந்துட்டாங்க. இப்போ ஜஸ்பீட் பும்ராவோட ஃபேன்ஸும் இன்க்ளூட் ஆகிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லி ஆகணும். அந்த நெட் செஷனில் பும்ராவோட ஓவரை ப்ராக்டிஸ் பண்ணும்போது அந்த பிக் எடுத்தாங்க பாரு, வேற லெவலு. அதே மாதிரி சூரியன் உதிரும் போது கர்ஜிக்கும் சிங்கம் போல் காட்சியளிக்கும் தனது விராட் கோலியின் அந்த ஓடிஐ வேர்ல்டு கப் கோப்பை இந்த இடத்துல கண்டிப்பாக அது சாத்தியம் பண்ணுறது அந்த ஹங்கரி தான். தட் வாஸ் தி ஹங்கரி. அவர் பார்க்குற அந்த ஸ்டைலில் லுக்லேயே பாருங்கள், அந்த ரென்ஸுக்கு ஹங்கரி தான். அதாவது இப்போ வரைக்கும் 85 இன்டர்நேஷ்னல் செஞ்சுரி அடிச்சிருக்காரு. ஸோ அது எப்படியாவது லாங்கஸ்ட் ஓடிஐ வேர்ல்டு கப்பில் இன்னும் 35 ஓடிஐ இருக்குது, அதில் ஒரு 15 செஞ்சுரியை அடித்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அந்த லுக்குலேயே தெரிஞ்சு போச்சு. அக்ரஷன், ரூத்லெஸ் எல்லாமே விராட் கோலியே ஈடுபடும். அந்த மாதிரி தான் ஒரு சம்பவம். அதாவது கடைசி ஓவரில் இவ்வளோ ரன்கள் கம்மி பாலுக்கு அடிக்கணும்னு இருந்தால் இவங்க 2 பேர்த்த தவிர வேறு யாருனாலிங்க முடியும் அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா ரோஹித் சர்மா ஒரு நாள் நியூசிலாந்துக்கு எதிராக T20 கேமில் சூப்பர் ஓவரில் 2 பாலுக்கு 2 சிக்ஸ்னு இருந்தப்போ அடித்து வின் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி தான் விராட் கோலியும். அதாவது இது சாத்தியமே இல்லை அப்படிங்கிற ஒரு கேமு, பாகிஸ்தான் கேமு, ஆஸ்திரேலியா மெல்பர்னில் அந்த கேமை 18 பாலுக்கு 48 ரன்களை அடித்து காமிச்சாப்பில் இவங்க 2 பேர்த்தினால ரெக்கார்டு கிரியேட் செய்யப்படும், ரெக்கார்ட் பிரேக் பண்ணவும் தெரியும். இவங்களால் முடியாது வேறு எதுவுமே இல்லை. கிரிக்கெட்டில் எல்லா சம்பவங்களையும் வந்துட்டாங்க, எல்லா மாசிவ் ரெக்கார்டையும் படைச்சிட்டாங்க. ஸோ நாளைக்கு மேட்சஸில் இங்கிலாந்து வார்சஸ் இந்தியா ஃபஸ்ட்டு ஓடிய மேட்ச் நாளைக்கு 3:30க்கு ஈவினிங் தொடங்குது. அதில் விராட் கோலி, ரோஹித் சர்மா எப்படியெல்லாம் கான்ட்ரிபியூஷன் பண்ண போகிறாங்க, கன்சிஸ்டன்சி இருக்குமா, 50யா இல்லை செஞ்சுரி அவங்க போடுவாங்களான்னு நம்ம கொஞ்சம் பொறுத்திருந்து தான் பார்க்குறோம். ஏன்னா இவங்க 2 பேர்த்தோட ஃபார்ம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நாளைக்கு மேட்சஸில் விராட் கோலியும் ரோஹித் சர்மா எந்த அளவுக்கு ரன் அடிப்பாங்கன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் கிரிக்கெட் வீடியோவை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் மேலும் உங்களுக்கு வீடியோ வந்துகிட்டே இருக்கும்.